ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வேலை அகாடமிலேருந்து சுஜிதா பேசுகிறேன். நம்ம டிஎன்பிசி டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணுறோம், ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச். அதில் வந்து மேக்ஸில் ஃபஸ்ட்டு டாப்பிக்கில் ஃபஸ்ட்டு டைப் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டைம் அண்ட் ஒர்க், ஓகேவா? காலம் மற்றும் வேலை, ஓகேவா? இந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். அதில் டைப் 1 பார்ப்போம், ஓகேவா? அதுக்கு முன்னாடி நீங்கள் காலம் மற்றும் வேலையில் ஒன்று தெரிஞ்சுக்கணும். இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள், அந்த எக்ஸாம்பிளை பார்த்துங்க. ஏ என்பவர் ஒரு வேலையை முடிக்க எக்ஸ் நாட்கள் எடுத்துக்கொள்கிறார். அதாவது ஏங்கிறவர் ஒரு வேலையை இத்தனை நாளில் முடிக்கிறாரு. அப்போனா ஏ என்பவரது ஒரு நாள் வேலை எப்படி எழுதுனா அதை வந்து டிவைடரில் தான் எழுதணும். 1/x தான் எழுதணும், ஓகேவா? அப்போ தான் நம்ம அதை சம் போடுவோம். இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. கடைசியில் ஆன்சராக மாற்றும் போது அதை நம்ம கன்வெர்ட் பண்ணிப்போம், ஓகேவா? 1/5 இருக்குன்னா அதை 5ஆக மாற்றிப்போம், ஓகேவா? ஏ என்பவர் ஒரு வேலையை முடிக்க எக்ஸ் நாட்கள் எடுத்துக்கொள்கிறார்னா அவரோட ஒரு நாள் வேலையை நம்ம எப்போது டிவைடரில் தான் எழுதுவோம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. அதுக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்கோம் பாருங்க. ஏ ஒரு வேலையை முடிக்க 5 நாட்கள் எடுத்துக்கொண்டால் ஏவோட ஒரு நாள் வேலை என்ன? 1/5 எடுத்துப்போம். இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான், இதை பார்த்துங்க. டைம் அண்ட் ஒர்க்கில் இது மட்டும் தான் முக்கியம். நெக்ஸ்ட் பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட் டைப் பார்ப்போம். ஏ என்பவர் ஒரு வேலையை எக்ஸ் நாட்கள் முடிக்கிறார். பி அதே வேலையை ஒய் நாட்களில் செய்து முடிக்கிறார், ஓகேவா? ரெண்டு பேரும் ஒவ்வொரு நாளும் முடிக்கிறாங்க. இருவரும் சேர்ந்து வேலையை எத்தனை நாட்கள் முடிப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஓகேவா? ஏவோட மொத்த வேலை கொடுத்துட்டாங்க. அப்புறம் ஒரு நாள் வேலை என்ன சொன்னேன்? 1/5 போடணும்னு சொன்னேன். அப்புறம் 1/x. பியோட ஒரு நாள் வேலை 1/y, ஓகேவா? இருவரும் சேர்ந்து அந்த வேலையை செஞ்சாங்கன்னா அதுக்குள்ளே ஃபார்முலா, டேரெக்டாக ஃபார்முலாவே நான் கொடுத்துட்டேன். இப்போ நீங்கள் ஃபார்முலா உங்களால் சம்முக்கு டிரைவ் பண்ணி எல்சிஎம் கண்டுபிடிச்சி போட கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் ஃபார்முலாவாக போட்டுங்க, ஓகேவா? நான் ஃபஸ்ட்டு சம் வந்து எப்படி சாதாரணமாக டைம் அண்ட் ஒர்க் கண்டுபிடிப்போமோ அந்த மாடலில் கொடுத்துருக்கேன். அடுத்தடுத்தலாம் ஃபார்முலாவில் தான் கொடுத்துருக்கேன். மொத்தம் 5 சம் இதில் கொடுத்துருக்கேன். 5 சம் வந்து ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன், ஓகேவா? இந்த 5 சம்மையும் நீங்கள் பார்த்துட்டு அந்த 5 சம்மையும் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இந்த டைப் நீங்கள் எப்போ கேட்டாலும் போடுவீங்க, ஓகேவா? இதான் அதோட ஃபார்முலா, ஓகேவா? இப்போ ஏ ப்ளஸ் பி ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்கிறாங்க அப்படின்னா xy/x+y, ஓகேவா? அதுதான் இங்கே கொடுத்துருக்கேன், ஓகேவா? நீங்கள் சம்மாக பார்த்தீங்கன்னா புரியும். நல்லா பார்த்துங்க. ஃபார்முலானா xy, அப்போனா எக்ஸையும் ஒய்யும் மல்டிப்ளை பண்ணணும், ஓகேவா? ரெண்டு பேர் செஞ்ச வேலையும் மல்டிப்ளை பண்ணணும். கீழே ரெண்டு பேர் வேலை செஞ்சதையும் ப்ளஸ் பண்ணணும், ஓகேவா? இதுதான், ஓகேவா? அதை தான் இங்கே கொடுத்துருக்கேன். வாங்க இப்போ சம்குள்ளே போகலாம். ஏ என்பவர் ஒரு வேலையை 6 நாட்களும் பி என்பவர் அதே வேலையை 12 நாட்கள் முடிப்பார் எனில் இருவரும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாட்கள் முடிப்பார். இது வந்து நான் டிரைவ் பண்ணி போட்டிருக்கேன் ஃபஸ்ட் சம். ஏன்னா எதுவுமே எல்லா மாடலும் நமக்கு தெரியணும், அதனால் கொடுத்துருக்கேன். அடுத்தடுத்த சம் வந்து இந்த ஃபார்முலா படி ஈஸியாக போடுற மாதிரி கொடுத்துருக்கேன், ஓகேவா? இந்த சமையும் பார்த்துங்க. 1/6 பியோட வேலைனா அப்படின்னா நம்ம ஒரு நாள் வேலையை கண்டுபிடிக்கணும். இங்கே மொத்த வேலையை கொடுத்துருக்காங்க, நம்ம அதுலேருந்து ஒரு நாள் வேலைனா 1/6. அதுமாதிரி பியோட ஒரு நாள் வேலையை 1/2. இப்போ ரெண்டு பேரும் போடணும்னு வச்சுங்க. இங்கே நான் கொடுத்துருக்காங்க 1/6 + 1/2 12 வரும், ஓகேவா? நான் இங்கே ஒரு தாட்டி இரேவ் பண்ணி காமிக்கிறேன். 1/6 இப்போ ஏ ப்ளஸ் பி ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை செய்கிறது ப்ளஸ் 1/12, ஓகேவா? அதுதான் இங்கே கொடுத்துருக்கோம். 1/6/1/12. நெக்ஸ்ட்டு இப்போ 1/6 + 1/12 இருக்கா? இப்போ 6க்கும் 12க்கும் நீங்கள் எல்சிஎம் எடுக்கணும். டேரெக்டாக 6 and 12 பார்த்தா ரெண்டு ஒரே டேபிளில் வருது. அப்படின்னா இது பார்த்துக்கலாம். நீங்கள் ஆனால் எல்சிஎம் வந்து நீங்கள் போட்டுங்க. உங்களுக்கு ஈஸியாக எல்சிஎம் வந்தால் எல்சிஎம் வந்து போட்டுங்க. 2 டேபிள்ஸில் வரும் 3 4, ஓகேவா? 3 4, ஓகேவா? இதுக்கப்புறம் அதை ஒன்றும் பண்ண முடியாது. 4 3s என்ன வரும்? 12 12 2s என்ன வரும்? 24 வரும். இதுக்கு எல்சிஎம் எடுத்திங்கன்னா 24 வரும், ஓகேவா? எல்சிஎம் = 24, ஓகேவா? இப்போ 1/6 + 1/12 இருக்கா? இதுக்கு 24ன்னு போட்டிங்கன்னா இது 4 டைம்ஸ் வரும். அப்படின்னா மேலேயும் 4ஆல் பண்ணுங்கள். 24 டைம்ஸ் 4 டைம்ஸ். இது வராது, 4 டைம்ஸ் ப்ளஸ் இது 12 டேபிள்ஸ் 2 டைம்ஸ் வரும். 24 மேலே 2 போட்டிங்கன்னா 1 2s 2, அப்போனா 6/24ன்னு வரும், ஓகேவா? என்ன வரும்? 6/24ன்னு வரும். இப்போ 6 டேபிள்ஸ் தடிச்சிங்கன்னா 4 டைம்ஸ் வரும். இப்போ 1/4ன்னு இருக்கும். நான் ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன்? ஆன்சரை ரிவர்ஸ் எடுத்துக்கணும்னு சொன்னேன். அப்படின்னா 4 டேஸும் வரும், ஓகேவா? இதுதான், அதுதான் இங்கே கொடுத்துருக்கேன். இப்படி தான் டிரைவ் பண்ணணும். நானாக வந்து இதுமாதிரி டிரைவ் பண்ணி இங்கே கொடுக்கல. டேரெக்டாகவே நான் ஃபார்முலாலே இங்கே டைப் பண்ணியிருக்கேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ். இங்கே நான் இங்கே போட்டேன் பார்த்தீங்களா? இப்போ ப்ரெஷ்ஷால் அதை வந்து நீங்கள் பார்த்துங்க. எல்சிஎம் எடுக்கிற மெத்தட் அதுதான். நான் அதை சிம்பிளாகவே போட்டேன். அதே இது மாதிரி போட்டேன். என்ன சொல்கிறது?
ஃபார்முலா படி போட்டேன். அதை வந்து கடைசியில் ரிவர்ஸ் எடுத்துக்கிட்டேன். எக்ஸ் ப்ளஸ் ஒய் டிவைட் பை எக்ஸ் ஒய்யாக போட்டுக்கிட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய்னா 12 + 6 டிவைட் பை 6 × 12 அப்படி போட்டுட்டு 12 6 ஆட் பண்ணிங்கன்னா 18 வரும். 6 12 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா வரும். 6 டேபிள்ஸில் 18 வந்து 3 டைம்ஸ் வரும். 3 டிவைட் பை 12 3 டேபிள்ஸில் 12 வந்து 4 டைம்ஸ் வரும். அதுக்கப்புறம் 4 அது மாதிரி போட்டிருக்கேன். ஓகேவா? நீங்கள் எப்படி போட்டாலும் சரி, எனக்கு வந்து எல்சிஎம் கண்டுபிடிச்ச போட்டாலும் சரி. இன்னொரு தாட்டி சொல்லணும் பாருங்கள். 1/6 டிவைட் பை 1/12 இது ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுக்கணும். இதுக்கு ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 24 வரும். ஓகேவா? 24 இதில் எத்தனை டைம்ஸ் வரும்? 4 டைம்ஸ் வரும். இதில் 2 டைம்ஸ் வரும். டிவைட் பை 24 அப்போனா 6/24 6/24 6 டேபிள்ஸில் 24 4 டைம்ஸ் வரும். அது ரிவர்ஸ் எடுத்திங்கன்னா 1/4 வரும். அது ரிவர்ஸ் எடுத்திங்கன்னா 4 டேஸ் வந்துடும். ஓகேவா? சிம்பிளாக சொல்லியிருக்கேன், பார்த்துங்க. ஓகேவா? நீங்கள் அதோட இதெல்லாம் உங்களுக்கு குழப்புது அப்படின்னா இந்த சம்பளம் கொடுத்துருக்க பாருங்கள். இது மாதிரி பார்த்துங்க. ஏ என்பவர் ஒரு வேலையை 20 நாட்கள் செய்து முடிக்கிறார். அதே வேலையை பி 30 நாட்கள் செய்து முடிக்கிறார் எனில் ஏ பி இருவரும் சேர்ந்து அவ்வேலையை முடிக்க ஆகும் காலம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏவோட ஒரு நாள் வேலை என்ன? 20 1/20. பியோட ஒரு நாள் வேலை 1/30. அப்போனா ஏங்கிறத நீங்கள் 20 எடுத்துங்க, பிங்கிறத 30 எடுத்துருங்க. அதே அந்த எக்ஸ்ஒயை ஏபியாக மாற்றிருங்க. அந்த ஃபார்முலாவில் ஏ ப்ளஸ் பி கேட்டிருக்காங்க. ஏ இன்ட்டு பி டிவைட் பை ஏ ப்ளஸ் பி. ஓகேவா? எழுதிருக்கேன் பார்த்தீங்களா? ஏ இன்ட்டு பி. நீங்கள் ஏபின்னு எடுத்துட்டாலும் சரி, எக்ஸ் ஒய் எடுத்துட்டாலும் சரி, உங்கள் விருப்பம் தான். எது வேணாலும் நீங்கள் எடுத்துங்க. ஓகேவா? இப்போ ரெண்டோடதையும் இப்போ ஏங்கிறது நான் இங்கே 20 எடுத்திருக்கேன். ஏங்கிறது என்னது? 20. பிங்கிறது என்னது? 30. ஓகேவா? இப்போ 20 × 30 மேலே மல்டிப்ளை பண்ணணும், கீழே ஆட் பண்ணணும். 2 பேர் இணைந்திருந்து கேட்டாங்கண்ணா அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஃபஸ்ட்டு கீழே இருக்கிறத ஆட் பண்ணி ஆன்சர் போட்டுங்க. 50 வரும். மேலே இருக்கிறது 20 × 30. ஓகேவா? 0க்கு 0 போயிடும். 5 டேபிள்ஸில் எத்தனை டைம்ஸ் வரும்? 4 டைம்ஸ் வரும். ஓகேவா? ஒரு நிமிஷம் இருங்க, ஏதோ ஆன்சர் தப்பாக இருக்க மாதிரி இருக்குது. இங்கே நான் 6000 கொடுத்துருக்கேன். சாரி, 600 தான். ஓகேவா? 600 டிவைடட் பை 50 டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 5 டேபிள்ஸில் 12 டைம்ஸ் வரும். 120 டேஸ் கிடையாது, 12 டேஸ் தான். ஓகேவா? இது மட்டும் மிஸ்டேக்காக இருக்குது. பிடிஎஃப்லேயும் மாற்றிக்கிங்க. ஓகேவா? வீடியோ பார்த்தீங்கன்னா தான் புரியும். இதுக்கு ஆன்சர் வந்து 12 டேஸ் தான். இதுக்கு ஆன்சர் 12 டேஸ் தான். 12 டேஸ் தான் வரும். இந்த 0 கிடையாது. நான் மல்டிப்ளை பண்ணும்போது இதை தப்பு பண்ணியிருக்கேன் டைப் பண்ணும்போது. ஓகேவா? இன்னொரு தடவை நல்லா சொல்கிறேன் பார்த்துங்க. ஏவோட வேல்யூ 20, பியோட வேல்யூ 30 டிவைடட் பை 20 + 30. இப்போ ஆட் பண்ணிங்கன்னா 20 × 30 டிவைடட் பை 50 வரும். 10 0 போயிட்டு 5 டேபிள்ஸ் வரும். 4 12. ஓகேவா? 12 டேஸ் வரும் இதுக்கு ஆன்சர். ஓகேவா? தச்சர் அடுத்த கணக்கை பாருங்கள். தச்சர் ஏ ஆனவர் ஒரு நாட்காலி பாகங்களை பொறுத்த 15 நிமிடம் எடுத்துக்கொள்கிறார். அதே வேலையை செய்ய தச்சர் பி ஆனவர் தச்சர் ஏயை விட 3 நிமிடம் கூடுதலாக எடுத்துக்கொள்கிறார். இது வந்து ஸ்கூல் புக்கில் இருக்க சம். ஓகேவா? அதனால் உங்களுக்கு அதை கட் பண்ணி கொடுத்துருக்கேன். இருவரும் ஒன்றாக வேலை செய்து 22 நாற்காலிகளின் பாகங்களை பொறுத்து எவ்வளவு நேரம் ஆகும் கேட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட் ஆஃப் கொஸ்டினை பாருங்கள். ஒரு நாற்காலி செய்யறது உள்ள வேலை தான் கொடுத்துருக்காங்க. இப்போ 15 நிமிடத்தில் ஏ செய்கிறானா, அவரோட 3 நிமிடம் கூடுதலாக செய்கிறானா 18 நிமிடம் செய்கிறார் பி அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? எத்தனை நிமிஷம் செய்கிறாரு? 18 நிமிஷம் செய்கிறாரு. 18 நிமிஷம் செய்கிறாரு. அதுதான் நீங்கள் எடுத்துக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட் ஹாஃபில் இப்போ நம்ம ஏ ப்ளஸ் பியோட வேலையை கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு மெத்தட் இருக்குது. ஓகேவா? கீழே இருக்க அடுத்த ஆஃப் கொஸ்டின் படிப்போம். ஓகேவா? இப்போ ஏ ப்ளஸ் பி நான் சொன்ன மெத்தடில் அதே கண்டுபிடிங்க. ஏவோட வேல்யூ 15 வச்சிங்க, பியோட வேல்யூ 18 வச்சிங்க. நான் வேணால் மல்டிப்ளை பண்ணி காமிக்கிறேன். 15 × 18 டிவைடட் பை 15 + 18. ஓகேவா? இப்போ இதை ஆட் பண்ணிங்கன்னா 15 × 18 டிவைடட் பை 33ன்னு வரும். இப்போ இது 2 என்ன டேபிள்ஸ் அடிக்கலாம்? 3 டேபிள்ஸ் அடிக்கலாம். இது 6 டைம்ஸ் வரும். 18 இது 11 டைம்ஸ் வரும். இப்போ இதுக்கு மேலே இது அடிக்க முடியாது. அப்படின்னா 15 × 16 என்ன வரும்? 15 × 16 என்ன வரும்? சரி, 15 × 6 என்ன வரும்? மல்டிப்ளை பண்ணுங்கள். சாரி ஃப்ரெண்ட்ஸ், 15 × 6 என்ன வரும்? 90 வரும். 90 டிவைடட் பை 11 வரும். ஓகேவா? அதுதான் இங்கே கொடுத்துருக்கு. ஓகேவா?
90 டிவைடட் பை 11 வரும். இப்போ ஒரு நாற்காலியோட வேல்யூ 90 டிவைடட் பை 11 நிமிடம் ஆகுது. அப்போனா 22 நாற்காலிக்குனா அது 22ஆல் மல்டிப்ளை பண்ணிங்க. அவ்வளோதான். இங்கே எத்தனை நாற்காலி சொல்கிறாங்களோ அது அத்தனை மல்டிப்ளை பண்ணிங்க. உள்ள உங்களுக்கு 22 நாற்காலி கொடுக்கலன்னா இது ஆன்சர் 90 டிவைடட் பை 11. 22 நாற்காலி கொடுக்கல 11 டேபிள்ஸ் 22 2 டைம்ஸ் வரும். அப்போனா 2 × 90 180 மினிட்ஸ் ஆகும் அப்படிங்கிறதா நிமிடம் ஆகும் அப்படிங்கிறதா இந்த ஆன்சர். ஓகேவா? தச்சர் ஏ ஆனவர் ஒரு நாற்காலி பாகங்களை செய்ய 15 நிமிடம். அப்படின்னா ஏவோட வேல்யூ 15, பியோட வேல்யூ அதோட 3 நிமிஷம் கூட 18ன்னு எடுத்துக்கங்க. இது வந்து அவங்களோட ஒரு நாற்காலி செய்கிறது. அவங்க ஆனால் 22 நாற்காலின்னு கேட்டிருக்காங்களே, வர ஆன்சரோட 22 மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகேவா? 22 × 90 டிவைடட் பை 11. ஓகேவா? இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது இதிலே டைப் 1A, அதாவது இப்போ ஏபி கொடுத்துட்டு ஏ ப்ளஸ் பி கேட்குறாங்க. அதிலே வந்து ஏ ப்ளஸ் பி கொடுத்துட்டு பி கேட்கலாம், இல்லை பி ஏ ப்ளஸ் பி கொடுத்துட்டு ஏ கேட்கலாம். அந்த மாடல் தான் 1Aன்னு கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஒரு வேலையை ஏ என்ற நபர் எக்ஸ் நாட்களில் செய்து முடிக்கிறார். அவர் பியுடன் இணைந்து அவ்வேலையை ஒய் நாட்களில் செய்து முடிக்கிறார் எனில் பி மட்டும் அவ்வேலையை முடிக்க எவ்வளோ நேரம் ஆகும்? அப்படின்னா பியோட வேல்யூ இப்போ அந்த ஃபார்முலா என்ன பார்த்தோம்? பொதுவாக இருக்க ஃபார்முலா XY டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு காட்டும். ஆனால் இதில் வந்து இப்படி கேட்டாங்கன்னா எக்ஸ் மைனஸ் ஒய் வரும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? இதுக்கு டிஃப்ரென்ஸ் என்னன்னா XY டிவைடட் பை அது எக்ஸ் ப்ளஸ் ஒய் வரும். ரெண்டு பேரும் சேர்ந்து கேட்டாங்கன்னா, ஒரு சிங்கிள் ஆளாக கேட்டாங்கன்னா XY டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஒய் வரும். அதான் இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ். இது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஏ என்ற நபர் ஒரு வேலையை 8 நாட்கள் செய்து முடிக்கிறார். ஏபி இருவரும் சேர்ந்து அதே வேலையை 6 நாட்கள் செய்து முடிக்கிறார் எனில் பி மட்டும் தனியாக அவ்வேலையை எவ்வளோ நாள் முடிப்பார்? ஓகேவா? அப்படின்னா ஏவோட ஒரு நாள் வேலைன்னா 1/8, ஏ ப்ளஸ் பி அவங்களோட வேலைன்னா 1/6. நமக்கு தேவை ஃபார்முலா ஈஸியாக இருக்குது, நம்ம சம்மு போட்டு குழப்பிக்க வேணாம். அதனால எக்ஸோட வேல்யூ 8ன்னு எடுத்துங்க, ஒய்யோட வேல்யூ 6ன்னு எடுத்துங்க. அதே இதில் டிரைவ் பண்ணுங்கள். நான் வேணால் டிரைவ் பண்ணி காமிக்கிறேன். XY டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஒய் ஃபார்முலா. எக்ஸோட வேல்யூ 8, ஒய்யோட வேல்யூ 6. எக்ஸோட வேல்யூ 8, ஒய்யோட வேல்யூ 6. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 8 × 6 டிவைடட் பை 2 வரும். 2 டேபிள்ஸில் 8 அடிச்சிங்கன்னா எத்தனை வரும்? 4 டைம்ஸ் வரும். 4 6 என்ன வரும்? 24 வரும். ஓகேவா? ரொம்ப ஈஸியான மாடல். ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்த சம் ஈஸியாக உங்களுக்கு வரும். அடுத்தடுத்த மாடல்லாம் இப்போ ஈஸியாக இப்படி தான் என்னோட சொல்கிறேன். 8 × 6 ஓகேவா? எக்ஸ் × ஒய் டிவைட் பை 8 - 6 ஓகேவா? 8யும் 6யும் கழிச்சிங்கன்னா 2 வரும். 2ஆம் வைப்பால் 8 8 டைம் வரும். 4 தாட்டி வரும். 4 × 6 24. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் வேணால் திருப்பி ஆனாலும் போடுறேன். ஓகேவா? ஏ என்பவர் ஒரு வேலையை 6 நாட்கள் முடிக்கிறார். ஏ மற்றும் பி சேர்ந்து அவ்வேலையை 4 நாட்கள் முடிக்கிறார் எனில் பி மட்டும் தனியாக அந்த வேலையை எத்தனை நாள் முடிப்பான்னு கேட்குறாங்க. அதே மாடல் தான். இப்போ எக்ஸோட வேல்யூ 6, ஒய்யோட வேல்யூ 4. ஃபார்முலா என்ன? XY டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஒய். 6 × 4, 6ல் 4 போயிட்டுனா எத்தனை ஒரு 2. ஓகேவா? 2 வரும் கீழே. அந்த 2 இதால் அடிச்சுங்க. 2 தாட்டி அடிக்கும். 6 2 12. ஓகேவா? அதே மெத்தட் தான் ஈஸியாக போட்டுடலாம். ஓகேவா? டிவிஷன் தெரியணும், மல்டிப்ளை தெரியணும். அவ்வளோதான் இந்த சம் போடுறதுக்கு. இது உங்களுக்கு புரியலன்னா நீங்கள் ஏதாவது கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதுக்கு தகுந்த மாதிரி எந்த சம் புரியுன்னு சொல்லுங்கள், அதை நான் வீடியோ திருப்பி போடுறேன். ஓகேவா? இது நான் உங்களுக்கு 5 சம் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். வேணால் 5 சம் ஒரு தாட்டி வேணால் வாசிக்கிறேன், பார்த்துக்குங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு 3 சம் வந்து ஃபஸ்ட்டு மாடல், அடுத்த 2 சம் வந்து 2வது மாடல் சொன்னேன் பார்த்தீங்களா, அதில் உள்ள சம் கொடுத்துருக்கேன். அதுக்கு ஆன்சரும் கீழே கொடுத்துட்டேன், நீங்கள் போட்டு பாருங்கள், கண்டிப்பாக வரும். ஓகேவா? ஏ என்பவர் ஒரு வேலையை 5 நாட்கள் செய்து முடிக்கிறார். அதே வேலையை பி 15 நாட்கள் முடிக்கிறார் எனில் ஏபி இருவரும் சேர்ந்து அவ்வேலையை முடிக்க ஆகும் காலம். ஓகேவா? அடுத்தது ஏ என்பவர் ஒரு வேலையை 10 நாட்களும் பி அதே வேலையை 12 நாட்களும் முடிக்கிறார். ஏபி வந்து சேர்ந்து எப்படி முடிப்பாங்க? அதே சம் தான். ஏ ஒரு வேலையை 90 நாட்களும் பி 30 நாளில் முடிக்கிறாரு. அவர் இருவரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்க ஆகும் காலம். ஓகேவா? 3மே ஒரே சம் தான். ஓகேவா? இந்த மாதங்களில் கொஞ்சம் கொஞ்சம் கொஷினில் வேரி ஆகுமே தவிர அர்த்தம் ஒன்று தான். ஓகேவா? நெக்ஸ்ட் 4வது சம் பாருங்கள். ஒரு வேலையை ஏ மற்றும் பி ஆகிய இருவரும் சேர்ந்து 12 நாட்கள் முடிப்பார். ஏ மட்டும் தனியாக 20 நாட்கள் முடிக்கிறாரு. பி எத்தனை நாள் முடிக்கிறாருன்னு கேட்டிருக்காங்க. இதில் பாருங்கள், ஏ அதே சம் தான். ஏ ப்ளஸ் பி வந்து 15 நாள் முடிக்கிறாரு. ஆனால் பி மட்டும் அதில் 60 நாள் முடிக்கிறாரு. ஏவோட வேலை கேட்டிருக்காங்க. ஏ பி எது மாற்றி கொடுத்தாலும் இதுதான் ஃபார்முலா. ஓகேவா? 2 ஃபார்முலா. ஓகேவா? ஏ ப்ளஸ் பி ஏ கொடுத்துட்டாங்கன்னா என்ன ஃபார்முலா? இருவரும் சேர்ந்து கேட்டாங்கன்னா, ஒரு நிமிஷம் இருங்க, இங்கே போட்டு காமிக்கிறேன். ஏ ப்ளஸ் பி கேட்டாங்கன்னா XY டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய். இல்லை ஏவை தனியாவோ இல்லை பியை தனியாவோ கேட்டாங்கன்னா, இடம் ஒரு நிமிஷம்,
ஏவை தனியாகவோ பிஏ தனியாகவோ கேட்டாங்கன்னா XY டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஒய் இதான் வித்தியாசம். ப்ளஸ் மைனஸ் மட்டும் தான் இந்த கொஸ்டினில் வித்தியாசம். அதை மட்டும் பார்த்துங்க. இதை போட்டால் நீங்கள் ஈஸியாகவே போட்டலாம். மேக்ஸுங்கிறது ஒரு கஷ்டமான வேலையே கிடையாது. ஈஸியாக எப்படி கற்றுக்குறோமோ அதை பொறுத்தா இருக்குது. இதில் எது டவுட் இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க. ஓகேவா? இந்த 5 சம் தான் இதுக்குள்ளே டெஸ்ட் மாதிரி நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் இந்த மாடலை பார்த்து நீங்கள் போட்டு பாருங்கள், ஒரு ரஃப் ஷீட் எடுத்து. ஓகேவா? போட்டிங்கனாலே போதும். நான் அடுத்த மாடல் போடும்போது அதுமாரி இனிமேல் 5 சம் தருவேன். அதை போட்டு பார்த்தீங்கனாலே போதும். நீங்கள் மேக்ஸில் ஈஸியாக 25 மார்க் கிளியர் பண்ணலாம் டிஎன்பிஎஸ்சியில். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? கொஞ்சம் வீடியோ அப்லோட் ஆக டிலே ஆகிட்டு, ஆனால் எப்படி இருந்தாலும் நான் சொன்ன டைமுக்குள்ளே எல்லாமே வந்துடும். ஓகேவா? அந்த டிசம்பர் 15க்குள்ளே நான் இந்த சிலபஸை முடிக்கிறேன்னா முடிச்சிடுவேன். ஓகேவா? அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. தேங்க்யூ.